திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு இன்று சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. உடுமலை, பொள்ளாச்சி, தாராபுரம், கிணத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளுடன் 1000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். முன்னோர்கள் வழிவந்த நம்பிக்கையின்படி தை அமாவாசையன்று மாட்டு வண்டிகளுடன் வழிபாடு செய்தால் கால்நடைகள் நோயின்றி நலமுடன் இருக்கும் என்றும், காங்கேயம் இன மாடுகள் வளர்ச்சி பெறும் என்றும் விவசாயிகள் நம்புகின்றனர். இந்த பாரம்பரிய வழிபாடு பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். வருஷம் வந்து தை அமாவாசைக்கு ஒரு 10 வருஷமா வந்துருக்குங்க. இதோட பலன் என்னன்னா மக்கள் ஒற்றுமை இருக்கணும். பிளஸ் என்னன்னா இந்த நாட்டு இனம் காங்க இனம் காலையில் அழியாமல் இருக்கணும். நல்ல முறைக்கு இது நாங்கள் வருஷம் போயிட்டு இருக்கோம். இது ஒரு 3 நாள் பயணங்க. ஒரு 2 நாள் கூட கிளம்பி வந்தாலும் 2 நாள் தங்கி இருந்து கோயிலில் இங்கே திருமூர்த்திமலை கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு எல்லா மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். நாட்டு இனங்கள் காலை இனங்களை அழியக்கூடாது. நல்ல ஒரு எல்லாத்துக்கும் இது ஒரு ஊக்குவிக்கும் வண்ணத்தில் இது நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்க. வருஷம் இது வந்துருக்குறோங்க. நாங்கள் கோவை மாவட்டம் பெரிய பச்சாவளயம் கிராமம் பெரிய வீடுங்க. எல்லாரும் வந்துருக்குறோங்க. இவர் தான் எங்கள் முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு பெரியவருங்க. ஆட்கள் போயிருக்காங்க. எல்லாம் மற்றவங்க எல்லாரும் ஒரு 3 ஊருக்காரும் சேர்ந்து வருவோங்க. எல்லாம் ஒற்றுமையாக இருந்துட்டு நல்ல முறைக்கு போவோங்க. இவர் இன்னைக்கு இப்போ காலையில் கிளம்பி இருக்கிற எல்லாம் மதியெல்லாம் முடிச்சு நைட்டு போகிறது கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் பயணம் இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க வருஷம். திருமூர்த்தி மலைக்கு நாங்கள் பாரம்பரியமாக முன்னோர்கள் காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறோங்க. அங்கேருந்து நாங்கள் மாட்டு வண்டி கூட்டிகிட்டு இங்கே டேமில் கழுவிட்டு சாமி கும்பிட்டு பாரம்பரியமாக போயிட்டு இருக்கிறோங்க. பாரம்பரியத்தை நாங்கள் மறுபடியும் மீட்டு எடுக்கிறோம். அங்கேருந்து நாங்கள்லாம் சமையல் செஞ்சு இங்கே தங்கி 2 நாளைக்கு இருந்து சாப்பிட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் தை அமாவாசைக்கு கால்நடைகள் நாங்கள் காலங்காலமாக பூட்டிகிட்டு வந்துங்க. இங்கே டேமில் கழுவி சாமி கும்பிட்டு போனால் அது ஒரு ஐதீகம். கால்நடைகள் நல்லா இருக்குது அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதையவே நாங்கள் பின்பற்றி வந்துட்டு இருக்கிறோங்க. முன்னோர்கள் சொன்னதையவே. எங்கள் ஊர் கோவை மாவட்டம். நாங்கள் பெரியயூர்லேருந்து வருதா வருஷம் இந்த மாட்டு வண்டி வந்துட்டு இருக்கோங்க. அதாவது தை அமாவாசை அன்னைக்கு இந்த மாடுகள்லாம் வண்டியோட எல்லாம் கழுவி சாமி கும்பிட்டு சாப்பாடு படம்லாம் அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு வருங்க. அது முன்னோர்கள் சொன்ன இதையே நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். அதனால எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. எங்கள் குடும்பம் நல்லா இருக்கு. மாடு கண்ட பண்டம் போக்குவரத்தா எல்லாம் நல்லா இருக்கு.